செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்ற தலைப்பில் திரு மருது அழகராஜ் வெளியிட்ட செய்தியில் ஒன்றுபடுத்தி அது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகித்து பாஜக, பாமக, தமாக, ஐஜேகே என பல கட்சிகளை சேர்த்து கொண்டு போட்டியிட்டால் 2026 அதிமுக ஆட்சி அமைந்துவிடும். அதற்கு மாறாக ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி வன்ம அரசியலை முன்னெடுத்தால் அவர்கள் ஒன்றும் அரசியல் சந்நியாசம் போய்விட மாட்டார்கள். தனித்தோ அல்லது இரண்டாம் இடத்திற்கு முன்னேற துடிக்கும் பாஜகவோடு இணைந்தோ அது அமைக்கும் என்டிஏ கூட்டணியில் பங்கேற்று நிச்சயம் ஏராளமான தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். இதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும். கூட்டணி பலத்தால் பெரும்பான்மை மக்கள் விரும்பாத பட்சத்தில் திமுகவே தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விடும். இதைத்தான் திமுக விரும்புகிறது. அவர்களின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்குத்தான் எடப்பாடி கட்சியை ஒன்றுபட விடமாட்டேன், பாஜகவுடன் கூட்டணி அமையவும் விடமாட்டேன், இதன் மூலம் என் மீதான கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் எனது சம்பந்தி மீதான 4800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கு உள்ளிட்ட அபாயங்கள் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வேன் என்பதுதான் நாசக்கார எடப்பாடி போட்டு வைத்திருக்கும் நரி தந்திரமாகும். ஆக எடப்பாடிக்கு அதிமுகவின் தலைமை பதவி என்பது அவர் தனது கிரிமினல் குற்றங்களில் இருந்து தப்பிக்க பயன்படுத்துகிற பதுங்கு குழி என்பதே உண்மை. ஆனாலும் திமுகவும் எடப்பாடி திமுகவும் கொண்டிருக்கும் கள்ளக்காதலை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடிக்கு எதிரான புரட்சியை நடத்தி எடப்பாடி இல்லாத பரிசுத்த அதிமுகவை உருவாக்க கழக தொண்டர்கள் களமிறங்க வேண்டும். எடப்பாடியின் அருகதையை பாஜகவுக்கும் புரிய வைக்க வேண்டும். மக்கள் திலகமும் மகராசி அம்மாவும் மடியிட்டு வளர்த்த மாகோனத இயக்கமாம் அண்ணா திமுகவின் பிறப்பு நோக்கத்திற்கு எதிராக கருப்பு சிவப்பு கட்சியோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு அதிமுகவின் தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழுக்கும் எடப்பாடி இல்லாத அதிமுகவை மீட்டெடுக்க கரம் சேர்க்கவும் கழகம் காக்கவும் கழக கண்மணிகள் களம் காண வேண்டும். அம்மாவின் குரலாக கேட்கிறேன், செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என தொண்டர்களிடம் வேண்டுகோள் வைத்துள்ளார்.